இப்போ என்னடா இதான் கேட்கும் போதே பெயிலா பாசான்னு கேட்குறாருன்னு அதுல இருந்தே ஒரு வெறுப்பு. இந்த பெருந்தனக்காரர்கள், பெரிய பண்ணையார்கள், இவர்களை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒரு சுவாபம். அந்த எதிர்ப்பின் நாயகனாக எங்களுக்கு தெரிந்தது கலைஞர். 10 நாள் 15 நாள் கழிச்சு ஞாபகமா அதே கேள்வியை திருப்பி கேட்பாரு. அது நம்ம பழைய பிரின்சிபிள். இந்த மாத்து கேள்விக்கு சரியா பதில் சொல்லனா கேள்வி டெல்லு, ஆன்சரும் டெல்லு. போன வாட்டி நீ அப்படி சொன்னியே பாரு, அது அதை விட பெரிய சிக்கல். அதனால எப்பவுமே கலைஞர்கிட்ட மட்டும் கேள்வி பதில் ரெண்டையும் நம்ம மனதளவுல கரெக்டா ஒப்பிட்டுக்கிட்டு போனோம். எந்த நேரத்தில் எந்த கேள்வி வேணாலும் வரும். பல நேரங்களில் அவரே கேள்வியும் பதிலும் நான் என்ன எழுதுவார். நான் இந்த மேடையில இருந்து பேசுறதா இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் இங்க இருந்து கேட்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே கலைஞர் போட்ட விதை. இல்லைன்னா நம்மளாம் யாருமே கிடையாது. இயக்கப்பணி நேரடியாக நம்ம சட்டமன்ற உறுப்பினராக்கி விடும் அல்லது பெரிய அமைச்சராக்கி விடும் அப்படி நான் சொல்லவே வரல. ஆனால் இயக்க பணிகள் எப்போதுமே நமது வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை பெறுவதற்கு, நமது இல்லத்தில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு, நமது குடும்பத்தில் நாம் முதல்வராக இருப்பதற்கு நமக்கு உதவும். நான் பத்திரிகையாளர் ஆகும்போது இந்துராம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லலாம், அது முழுக்க முழுக்க பிராமண ஆதிக்கம் நிறைந்ததா தான் இருந்தது அந்த உலகம். எங்களை வாழ விடலை. காரணம், இவாளுக்கெல்லாம் என்ன தெரியும் என்கிற ஒரு மனோபாவம். நாங்கள் பெரிதும் நேசித்த ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவிலே, அதுவும் குறிப்பாக எங்கள் அருமை தம்பி சேகர் பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற 58வது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது. கலைஞரை முதலிலே நான் காண கிடைத்தது எங்கள் கிராமத்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர் வந்தபோது. ரொம்ப சின்ன கிராமம். அவர் அப்போ காங்கிரஸ் தான், முழுக்க முழுக்க காங்கிரஸ் டாமினேஷன். நாங்கள் சின்ன பையங்களா, எங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம்னா, அந்த காங்கிரஸ்காரங்க கடை வழியாக போனால் தம்பி பெயிலா பாஸான்னு கேட்பாங்க. பாஸா பெயிலானே கேட்கவே மாட்டாங்க. இப்போ என்னடா இதான் கேட்கும் போதே பெயிலா பாஸான்னு கேட்குறாருன்னு அதுல இருந்தே ஒரு வெறுப்பு. இந்த பெருந்தனக்காரர்கள், பெரிய பண்ணையார்கள், இவர்களை எதிர்ப்பது என்பது இயல்பான ஒரு சுவாபம். அந்த எதிர்ப்பின் நாயகனாக எங்களுக்கு தெரிந்தது கலைஞர். என்ன காரணம் என்றால், அந்த திரை மொழி, அது அரசியல் மொழி அவ்வளவாக தெரியாது. நான் சொல்வது எனது 4வது வகுப்பு அந்த பருவம் தான். இன்னும் சொல்ல போனால் 57 தேர்தல், திமுக 15 இடங்களை பிடிக்கிறது. எங்க தொகுதி காங்கிரஸ் தொகுதி. வெற்றி பெற்றது சீபா ஆயத்தனார் ஐயா அவர்கள், நாம் தமிழர் கட்சி, அன்றைய நாம் தமிழர் கட்சி. சேவல் சின்னம், அதான் முதல் சேவல் சின்னம் தமிழ்நாட்டுக்கு. அதனால எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. காங்கிரஸ் அடியோடு வீழ்ந்து விட்டது என்று. 67 தான் அடியோட வீழுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க விதை போட்டாச்சு. அதாவது இப்ப மாதிரியான அரசியல் அப்ப கிடையாது. இந்த கொடி ஒட்டுறது இதெல்லாம் எங்க வேலை, பையங்க வேலை. அது கோதுமை மாவெல்லாம் வச்சு வஜ்ரம் எல்லாம் போட்டு அதை காய்ச்சறதே ஒரு கலை. அண்ணாச்சி என்ன பண்ணுவாருன்னா, பசங்க மாவை தின்றுவாங்கன்னு சொல்லி அந்த வஜ்ரம் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. மயில் தூத்தம் வஜ்ரம் எல்லாம் சாப்பிட முடியாது, ஒட்டத்தான் முடியும். நைட்டு பூரா கொடி ஒட்டுவோம். கொடி ஒட்டி பந்து மாதிரி சுருட்டி, நம்ம இப்போ நீங்கள் நிறைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சொல்றீங்களே, இவங்க கையில் நாங்கள் கொடுப்போம். அப்போ இந்த மாதிரியான பெரிய பதவிகள் எல்லாம் கிடையாது. நான் சொல்வது எல்லாமே ரொம்ப பழைய கதை. எத்தனை பேருக்கு அது நேராக கனெக்ட் ஆகும்னு எனக்கு புரியல. இருந்தாலும் கலைஞரை பார்க்க நேர்ந்த அந்த சந்தர்ப்பத்தை நினைவுபடுத்துவதற்காக நான் இதை சொல்ல விளைகிறேன். அப்படியான ஒரு சூழலில் ஒரு திருமணம், திமுக இல்ல பிரமுகர் வீட்டு திருமணத்துக்கு ஒரு வராரு. அதாவது 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் சின்ன பையங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவர் பேசல. மாலைகளை வாங்கி கொண்டு கிளம்பி விட்டார். ரொம்ப ஏமாற்றம். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடியும் அப்ப பேசுவார். அதுவே ஒரு பெரிய விஷயம். அது பராசக்தியாக இருந்தாலும் சரி, அவரோட படங்கள் எதுவோ அதுல அவர் முன்னாடி அந்த திரைக்கதையை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுவார். என்னடா பேசாம போயிட்டாருன்னு நினைக்கும் போது ஒரு அண்ணாச்சி ஐடியா கொடுக்குறாரு. தம்பி சைக்கிள் எடுத்துக்கங்க,
அப்படியே போங்க, குறுக்கால போய் அது கார் போகிற ரூட்டில் வழி மறிங்க, கூடவே மறக்காம முரசொலி பத்திரிக்கை எடுத்துட்டு போங்க. அண்ணாச்சி ஐடியா ரைட்டுன்னு சொல்லி முரசொலி பத்திரிக்கை வாங்கிட்டு அது விசிறிக்கிட்டே போகிறோம். ஒரு கண்ணாடி வழியா என்னடா பசங்கள்லாம் வராங்களேன்னு பார்க்குறாரு, முரசொலி இருக்கு கையில். முரசொலி அவருக்கு மூத்த பிள்ளை. உடனே வண்டியை நிறுத்தி என்ன விஷயம்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம், எனக்கு அங்கே பேசுறதுக்கு எனக்கு பாயிண்டே இல்லை, இது வழக்கமாக நம்ம செய்கிற தவறு தான், பாயிண்டே இல்லாட்டாலும் ஒரு பாயிண்டை போட்டு எப்படியாவது பேச வைக்கிறது. நீங்களும் அநேகமாக நிறைய பேர் அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், எளிமை என்கிற ஒரு தலைப்போடு இன்றைக்கு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழ்மை ஒழிப்பு, எளிமையை போற்றுதல். இந்த எளிமை என்னோட சின்ன வயதில் கலைஞரிடம் நான் பார்த்தது. ஏன்னா எங்களுக்கு அவர் அப்போ ஒரு அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஒரு திரைப்பட வசனகர்த்தா மட்டுமல்ல, ஒரு பெரிய ஹீரோ மாதிரி. அப்போ ஒரு முரசொலி பத்திரிகையை காட்டி ஸ்டாப்பிங்கே இல்லாத இடத்துல ஒரு வாகன பயணத்தை நிறுத்த முடிகிறது என்றால் அது கலைஞர். இது எங்கள் மனதிலே சிறு வயதில் ஆழமாக பதிந்த ஒரு சித்திரம். அதற்கு பிறகு ஆண்டுகள் பல உருண்டோடுகின்றன. நான் விவசாய பட்டதாரியாகி விவசாய அலுவலராகவும் ஆயாச்சு. அப்போ உங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். சென்னையில், அதாவது மதுரையில் 1973 ஜல்லிக்கட்டு. இப்போ ஆசை தம்பி ஐயாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினீங்க. அவர் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்மன். அவர் மதுரை ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு அவர் சிறப்பு விருந்தினர். ரொம்ப நல்லா இருக்கா, சென்னையில் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு. சென்னையில் ஜல்லிக்கட்டுனா என்னென்ன யாருக்குமே தெரியாது. நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு திடல், அங்கே அப்போ துயிலு சுப்பிரமணியம் அவங்களாம் ஆல் இண்டியா ரேடியோ, ஒன்றும் டிவியெல்லாம் எதுவுமே இல்லாத காலகட்டம், ரேடியோ வர்ணனை தான். நானும் ஒரு வர்ணனையாளர். அப்போ கலைஞர்கிட்ட கலைஞர் முதல்வர் எங்கள் நிறுவனத்தோட பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த அழைப்பு இதெல்லாம் கொடுக்கறதுக்காக போகிறோம். முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறோம். உடனே மகிழ்ச்சியாக வரவேற்றாச்சு. வரவேற்ற உடனே எல்லாரையும் வரிசையாக விசாரிக்கிறாரு, நீ யார் நீ யார் நீ யார். நான் இந்த மாதிரி 1963 முரசொலி பத்திரிகை காட்டி அவங்களை நிறுத்தின சின்ன பையன். ரொம்ப அவர் மகிழ்ச்சி ஆகிட்டார். அந்த ஜல்லிக்கட்டுக்கு அவர் ஹெலிகாப்டரில் மேலிருந்து பூ தூவினார். அது 2வது நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு ஒரு 7 வருடம் கழித்து அவரை நான் பத்திரிகையாளராக பார்க்கிறேன். காலம் பல சந்தர்ப்பங்களை வழங்குகிறது. பெரிய தலைவர்கள், கலைஞர் 67 அண்ணா ஆட்சி, 69 இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி இழக்கிறாங்க. அதுல திமுகவோட 25 எம்பிக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுல எங்களுக்கு வருத்தம். ஏன்னா நாங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களா, நாங்க தான் சின்ன பிள்ளையில இருந்தே பெயிலா பாசான்னு கேட்டவங்களெல்லாம் பார்த்து வெறுத்தவர்கள் ஆயிட்டு. என்னடா இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி, அதுக்கு போய் ஆதரவு தரணுமே. அவரு அரசியல் கணக்கு வேற, அதை புரிந்து கொள்கிற பக்குவம் எங்களுக்கு இல்லை. அப்ப 69 காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் இடைத்தேர்தல் நாகர்கோவில் இடைத்தேர்தல் அப்ப இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். நாங்க மாணவர்கள் காமராஜருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போயிட்டோம், வேலை பார்க்குறோம். இவர் பொதுப்பணித்துறை அந்த ஒரு டிவி மாதிரி ஒரு இல்லம், அங்கே வெளியில் உட்காந்துருப்பாரு. தொண்டர்கள்ட்ட எல்லாம் பேசிப்போம், எப்படி நம்ம சேகர் பாபு இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் செயல்திறனோடு இருக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு பக்குவம் அந்த காலகட்டத்தில். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் அறநிலைத்துறை அமைச்சர். இவ்வளவு வேகமாக வேலை வாங்கி செய்கிறாரே, காமராஜர் ஜெயிப்பாரா, இப்படியான சந்தேகங்கள்லாம் இருந்தது. ஆனால் திமுக கேண்டிடேட் போட வேண்டாம்னு அண்ணா முடிவெடுத்தார். அதனால அவர் மத்தியாசுங்கிற ஒரு கேண்டிடேட்டு, சுயேட்சை தான், ஆனால் சுதந்திர கட்சி சார்பு, ராஜாஜியோட சுதந்திர கட்சி. அதனால அவருக்கு ஆதரவு, அதற்காக பிரச்சாரத்துக்கு கலைஞர் வந்திருக்கிறாரு. இதுக்கு அடுத்த விஷயம் தான் நான் சொன்ன ஜல்லிக்கட்டு. அதுக்கு பிறகு 80 பத்திரிகையாளரான பிறகு பல சந்தர்ப்பங்கள் அவரை பார்ப்பதற்கு பேசுவதற்கு. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி நடக்குது, அப்போ பார்ப்பதற்கு பேசுவதற்கு பழகுவதற்கு. அப்படியெல்லாம் பழகும்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், மாபெரும் தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். காலம் அவர்களை பல வகைகளிலே ஒரு செப்பனிடுகிறது. அப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்வது,
இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றோம், எல்லாரையும் பார்க்குறோம். எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. சேகர் பாபு 60, இப்போதான் 60 முடித்திருக்கிறாரு. இப்போ பல கட்டங்களை தாண்டி தான் இந்த பயணம் அமையும். அரசியல் பயணம் வந்து சாதாரணமான பயணம் அல்ல. நாம எதிர்பார்க்கிறது அநேகமா கிடைக்காது. அப்படியான ஒரு பயணம், கடினமான பயணம். அந்த பயணத்துல வந்து உழைப்பு மட்டும்தான் உயர்த்துதுங்கிறது என்னோட பார்வை. அப்போ உழைப்பு உயர்த்தியதற்கான உதாரணங்கள் கலைஞர், இன்றைக்கு நமது சேகர் பாபு அவர்கள், இப்படி பலரையும் நம்ம சொல்லலாம். அப்போ உழைத்து கொண்டே இருக்க வேண்டியதானா? இப்படியான ஒரு அலுப்பு வரத்தான் செய்யும், இயல்பாக வரும். அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த உழைப்பு ஏதாவது ஒரு வகையில பயன் தருது என்பதுதான் எனது பார்வை. அந்த உழைப்பு நமக்கு அனுபவங்களை தரும். உழைப்பதன் மூலமாக சில நேரங்களில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கூட வெற்றிகளை நம்மால் பெற முடியும், ஈட்ட முடியும். அப்படி என்றால் கலைஞரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உழைப்பு, நாங்கள் கற்றுக்கொண்டது எழுத்து. பத்திரிகையாளர்களாக கலைஞரை வந்து நாம் பார்க்கும்போது, எழுத்தாளராக அவரை நான் பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பு வரும். எப்போ வந்து சந்திப்பதற்கு நேரம் கேட்டாலும் அநேகமாக நான் முரசொலிக்கு எழுதி கொண்டிருக்கிறேன், இல்லையே ஏதாவது ஒரு பத்திரிகையின் பெயரை சொல்லி அதற்கு எழுதி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்பது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அப்பதான் அந்த பால் கமிஷன் அறிக்கையெல்லாம் வெளியில வருது. பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு திருச்செந்தூர் நீதிகேட்டு நெடும்பயணம். நீதிகேட்டு நெடும்பயணத்துல அவர் நடைபயணமா மதுரையிலிருந்து திருச்செந்தூர் போறாரு. சேர்பாபு இப்ப திருச்செந்தூர் போன அந்த இதை பார்க்கும் போது எனக்கு அந்த பழைய சம்பவங்கள்லாம் இங்க நினைவுக்கு வந்தது. அப்போ கலைஞர் வந்து அந்த எழுதுவதை அவர் குறைக்கவே இல்லை. பணிகள் சுமைதான், ஆனா நம்மளோட பேஷன் இருக்கும்ல, நம்ம உள்ளார்ந்த ஒரு எண்ணம், அதுதான் நம்மளோட வேகம். நம்ம வேகத்துக்கு காரணம் அதுதான். அதை வந்து குறைக்காமல் செல்வது இது ஒரு கலை. இந்த கலையை வந்து நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வந்து இந்த இயக்க பணிகள் எல்லாம் உதவி செய்யும். இயக்க பணி நேரடியாக நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கிவிடும் அல்லது வந்து பெரிய அமைச்சராக்கிவிடும் அப்படி நான் சொல்லவே வரல. ஆனால் இயக்க பணிகள் எப்போதுமே நமது வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை பெறுவதற்கு, நமது இல்லத்தில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு, நமது குடும்பத்தில் நாம் முதல்வராக இருப்பதற்கு நமக்கு உதவும். நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே புரியும். அப்போ கலைஞர் என்கிற ஒரு மாமனிதர் 100 ஆண்டுகள். டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் இருக்காரு, 89 வயது இன்றைக்கு. அவர் எத்தனை படங்களை வந்து தயாரித்தார், எத்தனை படங்களை இயக்கினார், அதுல எத்தனை படங்கள் உச்ச நட்சத்திரத்தின் படங்கள்லாம் சொன்னாரு. அப்போ அந்த மாதிரியான உயரத்தை தொடுவதற்கு அவர்கள் பின்னணியிலே இருந்த ஒரு ஏகாக்கிர சிந்தனை, அதாவது ஒரே சிந்தனை, அந்த சிந்தனை போக்கஸ்ன்னு நம்ம சொல்றோம். அந்த போக்கஸ் வந்து தருவது இந்த மாதிரியான இயக்கங்கள். அது வெறும் அரசியல்னு நம்ம கடந்து போக வேண்டியது இல்லை. அப்ப இந்த இயக்கங்கள் எப்படி நமக்கு பயன்படுது என்றால், இந்த மாதிரியான கூட்டங்களில் நாம் வந்து பழைய கதைகளை கேட்கும் போது, ரொம்ப பழைய கதையா இருக்குங்க, இதெல்லாம் இப்ப யாரு கேட்கறாங்க, ட்ரெண்டே மாறிடுச்சு, இப்போ வந்து அரசியலே வேற, ஃபாஸ்ட் லைஃப், யூடியூப் வாழ்க்கை. அப்போ யூடியூப் வாழ்க்கையிலும் பழைய விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஏனென்றால் அந்த பழைய விஷயங்களை நம்ம பொருத்தி பார்க்கிறோம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள், நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தா வந்தோம். இப்போ எம்ஜிஆர் மன்றம் என்பது திமுகவின் துணை அமைப்பு. 1963 காலகட்டம், 65 காலகட்டம். எங்க மன்றத்துக்கு பேர் வந்து குடும்ப தலைவன் எம்ஜிஆர் மன்றம். அப்ப எங்க திராவிட இயக்கத்தை தெரிந்து கொண்டோம்? எங்க தெரிந்து கொண்டோம்னா, நாங்களாம் எம்ஜிஆர் மன்றம் மூலமா தான் தெரிந்து கொண்டேன். என்ன காரணம்னா, அங்க வந்து திராவிட இயக்க பத்திரிகைகள் கிடைக்கும். கிராமங்கள்ல படிக்க முடியாத பத்திரிகைகள் கிடைக்கும். அதை படிக்கும் போதுதான் நம்ம வந்து, ஓ, இது திராவிட இயக்கத்தின் கூறுகள், இது இன்றைய வரைக்கும் அந்த கூறுகள் நம்மகிட்ட இருக்கு. சனாதனத்தை எதிர்த்து நேற்று முன்தினம் வந்து ஜோதி அண்ணன் பேசுறாரு. நம்ம சேகர் பாபு அவர்களின் வழக்கறிஞர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பேசும்போது அது வந்து சேகர் பாபு அவர்களின் சத்தியப்பிரமாண வாக்குமூலம், அபிடவிட், அவர் பேசுறதா தான் பொருள் நீதிமன்றத்தில். அப்போ சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்குமான அந்த வேறுபாடு, சனாதனம் என்றால் என்ன, சதுர்வர்ணம், பிறப்பால் வந்து இன்னென்ன தொழில்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், இது இந்து மதம் அல்ல. இதை வந்து ஆழமாக புரிய வைக்க சில நேரங்களில் சில அதிரடிகள் தேவைப்படுகின்றன.
தமிழ் குடிமகன் ஒரு படம், அது நேற்று தான் பார்த்தேன். அது வந்து சேரன் நடித்த படம். அதுல வந்து இந்த கருத்தை வந்து ஆழமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது துணிகளை வெளுக்கிற பிறப்பால் துணிகளை வெளுக்கிற ஒருவர், அவர் வந்து அந்த கிராமத்தில் இறுதி சடங்கு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு விதிக்கப்படுகிறது. எப்படி விதிக்கப்படுகிறது? பிறப்பால் விதிக்கப்படுகிறது. பிறப்பால் விதிக்கப்படும் போது அவரது தங்கை வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார். இவருக்கு அதுல இஷ்டம் இல்லை. விஏஓ எக்ஸாம் எழுத போறாரு. ஆனால் ஒரு ஊர்ல வந்து ஒரு சாவாயிருது. எனவே அந்த இறுதி சடங்கை செய்து விட்டு தான் போகணும்னு கம்பல் பண்றாங்க. அதாவது இன்னொரு மேட்டுக்குடின்னு வச்சுங்களேன். என்னன்னு ஜாதி பேர சொல்ல நான் விரும்பல. வேற வழியே இல்லாம போய் செஞ்சுட்டு போகும்போது அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. அவரால் விஏஓ ஆக முடியல. மீண்டும் வந்து இதே தொழிலுக்கு வரும்போது இந்த தொழில் வேண்டான்னு முடிவு செய்து பசுக்களை வளர்த்து பால் கறந்து விற்கலாம், பால் பண்ணையாளராக மாறுவோம்னு போறாரு. பெரிய எதிர்ப்பாகுது. ஊர்ல இன்னொரு பெரிய சாவு நடக்குது. அதுக்கு போக மறுக்கிறார். கதை இப்படியே போய் கடைசியில் நீதிமன்றத்தில் வந்து அந்த கதை முடிகிறது. எதற்காக நான் சொல்றேன்னா, இதையெல்லாம் எதிர்த்து தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நான் இந்த மேடையில இருந்து பேசுறதா இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் இங்க இருந்து கேட்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கலைஞர் போட்ட விதை. இல்லைன்னா நம்மளாம் யாருமே கிடையாது. சின்ன கிராமத்துல இருந்து பத்திரிகையாளனாகிறது கடினம். நான் பத்திரிகையாளன் ஆகும்போது இந்துராம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்லலாம், அது முழுக்க முழுக்க வந்து பிராமண ஆதிக்கம் நிறைந்ததா தான் இருந்தது அந்த உலகம். எங்களை வாழ விடலை. காரணம், இவாளுக்கெல்லாம் என்ன தெரியும் என்கிற ஒரு மனோபாவம். நான் அப்ப அமெரிக்கா போய் ஜேர்னலிஸ்ட் முடிச்சுட்டு வந்தேன். அது ஏதோ இடஒதுக்கீட்டுல போயிருப்பாங்க. அமெரிக்காவுக்கு இடஒதுக்கீட்டுல போக முடியாது, எல்லாருக்கும் தெரியும். அப்படியான ஒரு மைண்ட் செட். அதாவது நம்ம சொல்றதை தாண்டி இன்னொருத்தர் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எப்படி சொல்ல தெரியும்? இவர்கள் என்ன புதிதாக வந்து சொல்கிறார்கள்? இப்படியான ஒரு மைண்ட். பத்திரிகையில எழுத தெரியுமா? தராசு பத்திரிகை பத்தி நம்ம ஷேர்பாபு அவர்கள் சொன்னார்கள். ஆனா எனக்கு அந்த காலத்துல பேர் என்னன்னா, இவெல்லாம் ரவுடி பத்திரிகை அப்படித்தான் பேர் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து எதிர்நீச்சல் போடுகிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது கலைஞரின் வெற்றி. ஏனென்றால் அந்த எழுத்தை வந்து மாற்றி அமைத்தவர் அவர்தான். காட்சிப்படுத்துதல்ல எஸ்பி முத்துராமன் சார் வந்து மிகச்சிறந்தவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காட்சிப்படுத்துதலுக்கு ஒரு எழுத்து வண்ணம் வேணும்ல. அந்த எழுத்தை தந்தவர் யார்? எப்போ? 1952. நான் எப்போ வரேன்? 1980. 28 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த எழுத்து நூலை பிடித்து என்னால் வர முடிகிறது, பல நூல்களுக்கு எதிராக. இந்த இடத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா எழுத்தோட வீரியம் நமக்கு புரியும். எங்க ஊர்ல வந்து சந்தை, வெள்ளிக்கிழமை சந்தை. இந்த சந்தையில வந்து உள்பக்கம் வரி கட்டி தேங்காய் கடை இதெல்லாம் போட்டிருப்பாங்க, காய்கறி கடையெல்லாம். வெளியில சந்தைக்கு வெளியில வரி கட்ட வேண்டியதில்லை. கிட்ட சாக்கு மாதிரி விரிச்சு அதுல வந்து இந்த இழுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பாட்டில் சீசாக்கள்ல அடைச்சி விற்பாங்க. ரூபானா காலம். இந்த நயா பைசா, அதுக்கு பிறகு பைசா, அதெல்லாம் நாங்கள் வரல. காலனா, அரையணா, நாலனாங்கிறது இப்போ 25 பைசாக்கு சமம் நீங்க வச்சுக்கலாம். அப்போ வந்து எங்க அக்கா வந்து பாட்டு புஸ்தகம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, சினிமா பாட்டு புஸ்தகம். பலரும் பாட்டு புஸ்தகம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பார்த்துருக்கலாம். அதுல வந்து முதல்ல கதை சுருக்கத்தை போட்டுட்டு மீதியை வெள்ளித்திரையில் காண்கன்னு முடிச்சிருவோம். ஏன்னா முழு கதையும் போட்டால் படம் பார்க்க போக மாட்டாங்க. அது எங்க அக்காவுக்கு வந்து பாட்டு புஸ்தகம் வாங்கினா அதுல வந்து அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நான் வாங்கிட்டு போவேன் சந்தைக்கு போகும்போதெல்லாம். வெள்ளிக்கிழமை பாட்டு புஸ்தகம் வாங்கும்போது ஒரு நாள் பார்க்குறேன், கதை வசன புஸ்தகம் விற்கிறாங்க, அரையணா. இப்போ மந்திரி குமாரி இதை பற்றிலாம் இப்போ நானும் எஸ்பி முத்துராமன் சாரும் பேசிட்டு இருந்தோம், பழைய படங்களை பற்றியெல்லாம். அதாவது கலைஞரோட வசனம் மந்திரி குமாரி, எம்ஜிஆர் நடித்த படம். எம்ஜிஆர் நடித்த படங்களில் எம்ஜிஆருக்கு புகழ் சேர்த்ததெல்லாம் கலைஞரோட வசனங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம். அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு புகழ் சேர்த்தது கலைஞரோட வசனம்னு மறந்துட வேண்டாம். எனக்கு அதுல என்ன ஆச்சரியம்னா, சந்தையில பாட்டு புஸ்தகம் விற்கிற இடத்துல வசன புஸ்தகம் விற்கிறாங்களே, இதை வாங்கறதுக்கு வரிசை கட்டி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்க அக்கா கேட்காமலேயே அரையணாவை போட்டு முதல் புத்தகம் வாங்குறேன். அப்புறம் தான் அந்த பராசக்தி, வந்தாரே வாழ வைத்த தமிழ்நாடே, இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம். இதுதான் அன்றைக்கு தெருவிலே ஒலித்த முதல் அரசியல் மொழி. திரைப்பட உரையாடலை
எங்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் கலைஞர். அப்ப வெகுஜன மீடியா இன்னைக்கு நம்ம டிவியில பேசுறோம், யூடியூப், என்ன எவ்வளவோ மீடியாக்கள் வந்துருச்சுங்க. எங்க காலம் வரைக்கும் எழுத்து தான் மீடியா. கலைஞர் காலத்திலேயே அவ்வளவுதான் இருந்திருக்க முடியும். நாங்க கைட்டு தான் எழுதிட்டு இருந்தோம், கணினி கிடையாது. கலைஞரே கூட முதல்ல கணினி வாங்கி தட்டச்சு செய்து அகர முதல என்று அந்த கணினி திரையில் தோன்றியதை பார்த்து சிறு குழந்தையாக மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்வார்கள். எனக்கே தெரியும் எப்படின்னா, நான் 88, 89, 88 வந்து 87 எம்ஜிஆர் மரணம், 88 ஜெயஜா பிரிவாகி போச்சு. பிரிவான பிறகு நாங்கள் கருத்து கணிப்புகள் போட ஆரம்பித்தோம். அது தமிழ்நாட்டின் முதல் கருத்து கணிப்புகள். அதுதான் சர்வே, கொஸ்டினர் தயார் பண்ணி எல்லா இடங்களுக்கும் ஆள் அனுப்பி மக்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சு போடுறது. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கள் வீட்டுக்கு வந்தார். கூட வந்து சைதை கிட்டு அவர்கள்லாம், கருத்து கணிப்பெல்லாம் போடுறீங்களே, இதெல்லாம் சரியாக இருக்குமா? ஏன் அவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, ஏன் நான் கேட்கறேன்னா, கருத்து கணிப்புல திமுக ஜெயிக்கும் நீங்க போடுறீங்க, இதை பார்த்துட்டு எங்க ஆளுங்க வேலை பார்க்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நான் யோசிச்சேன். அப்புறம் கலைஞர் திருப்பி கூப்பிட்டு விடுறாரு. அது என்ன கருத்து கணிப்புன்னு ஏதோ ஒன்று போடுறியாம, இது என்னது, சும்மா நீயா அடிச்சு விடுறியான்னு? அப்படிலாம் அடிச்சு விட முடியாதுங்க ஐயா. இது வந்து அமெரிக்கால சிஃபாலஜின்னு ஒரு பிரிவு, தேர்தல் விஞ்ஞானம். இது வந்து இந்த கொஸ்டினர் தயார் பண்றது தான் இதுல இருக்கிற சூட்சுமம் என்னன்னு கேட்கிறாரு. உடனே அவர் பாயிண்ட பிடிச்சிருவாரு. அதாவது வாட் இஸ் த கீ, சூட்சுமம் என்ன, அது எப்படி சரியா வரும்? 88ங்கும் போது நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இல்லையா, இதுல சூட்சுமமே அந்த கொஸ்டினர் தான். என்ன கொஸ்டினை கேட்டா பதில் வரும், அதுக்கு மாற்று கொஸ்டின் என்ன? அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும்னு, கலைஞர், இல்ல வந்து ஏதோ ஒரு பெயர் போடுறாங்க. இன்னொரு கேள்வி கேட்போம், அதுக்கு மாற்று கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. அப்போ கலைஞர்னு சொல்லியிருக்கவங்க திமுகவுக்கு தானே ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கணும், மாற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கவுண்டர் கொஸ்டினை வச்சு அதை நம்ம டெல் பண்ணணும், அதை எடுக்கணும் அதுல இருந்து. அப்பதான் சர்வே வந்து சக்சஸ் ஆகும். சர்வேயோட சூட்சுமம் இதுதாங்க. இவ்வளோ 1000 சர்வே ஃபார்மை கலெக்ட் பண்ணி அதில் இதெல்லாத்தையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி இப்படியான ஒரு மென்பொருளை எழுதி அதுல இருந்து நாங்கள் இதை போட்டுட்டு வரோம். எனவே இது 100க்கு 100 சரியாக இருக்கும். அது சரியா இருக்குமாங்கிறத அப்புறம் பார்ப்போம். அப்போ ஒத்துக்கல அவர். 89ல் ஒத்துக்கொண்டார். அந்த ரிசல்ட் வெளிவந்த பிறகு அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டா, இந்த கொஸ்டினர்லாம் கொண்டா, எல்லாம் ஒரு செட்டு காப்பி. அதற்கு பிறகு எத்தனையோ சர்வேக்கள் அது நீங்களே நடத்துறீங்க இப்ப எல்லாருமே. நான் எதற்காக சொல்கிறேன்னா, மாறுதலை எதிர்க்கிற மனோபாவம் இருக்கக்கூடாது. அதற்கான சிறந்த உதாரணம் கலைஞர். மாறுதலை எதிர்த்தோம்னா நம்மளால அடுத்த கட்டம் போகவே முடியாது. ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். சிறந்த உதாரணம் கலைஞர். நான் ஏன் சொல்றேன்னா, அவர் கடைசியா எழுதும் போது அவருக்கு வயது 92. எழுதியது ராமானுஜர், மதங்களை மாற்றி அமைத்தவர். அது முழுமை, இன்னமும் அது முழுமை பெறலன்னு நான் வந்து என்னோட ஒரு உணர்வு இருக்கு. அப்போ எத்தனை வயது வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறாரு? நான் எஸ்பிஎம்கிட்ட கேட்டேன், எவ்வளோ வயசாகுதுங்க? 89 ஐயா, உங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. ஏன்னா அடிக்கடி வயசாயிருச்சோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருக்கும். நமக்கெல்லாம் வயசே கிடையாதுங்க அவர் சொல்றாரு. நமக்கெல்லாம் வயசே கிடையாது. அவரு ஏதாவது சொல்லும் போது டக்குனு எந்திரிச்சுன்னு கும்பிடுறாரு. எனக்கு வேகமா எழுந்திரிக்க முடியல. அதாவது வயது வந்து உள்ளத்தில் நாம் உணர்வதுதான், அது உடலுக்கு இல்லை. நம்ம சரியான முறையில் வந்து நம்ம உடலை பேணி பராமரித்தால் வயது நம்மை அணுகாது. அதற்கும் உதாரணம் கலைஞர் தான். என்னன்னா, காலையில 4:30 மணிக்கு வர சொல்லுவாரு. அவரோட அப்பாயின்மெண்ட் டைம் காலையில 4:30. வாயா, காலையில வந்துறியா? சரி. நம்ம காலையில எழுந்திரிச்சு வெண்ணி வச்சு குளிச்சு ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு போனா செயல் பண்ணி உட்காந்துருப்பாரு. ஆனா ரொம்ப நேரம் பேசிடாதீங்க, தலைவர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பாரு, அப்படி சொல்லுவாரு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா? அவர் 5:36க்கு ஆயில் பாத் எடுக்கிற டைமா இருக்கும். அதாவது வாரம் தவறாமலோ அல்லது வாரத்துக்கு 2 முறையோ, அவ்வளவு பெரிய ஒரு கிராமத்து வழக்கம் கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. நாங்கெல்லாம் அதை கோட்டை விட்டுட்டோம். இன்னைக்கு கூட அதை நினைச்சு நான் வருத்தப்படுவேன். என்னன்னா, நமக்கு இந்த ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வரும்போது, அடடா நம்ம அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சி குழின்னு சொல்லுவாங்களே, அதை கோட்டை விட்டுட்டோமே என்று வருத்தப்பட்டுட்டு இப்ப தைலத்தை தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம்.
நம்ம உருப்படியா அதை கடைபிடிச்சிருந்தோம்னா அந்த ஷோல்டர் பெயின் வந்திருக்காது. ஆனா அவர் வந்து அதை கடைபிடித்தார். எத்தனை வயது வரைக்கும் கடைபிடித்தார்? நான் பார்க்கும்போது அவர் 75 80 வந்துட்டாரு. 80ல வந்து எல்லா பேப்பரையும் காலையிலே படிச்சு முடிச்சிருப்பாரு. பேப்பர்லாம் இருக்கும், அந்த ஓரத்தில் இருக்கும். வாயா உட்காரு, என்னையா நடந்துட்டு இருக்கு அண்ணா, உங்களுக்கு தெரியாத அண்ணா? எனக்கு தெரியாதாலதான் அவன்கிட்ட கேட்கிறேன். ஜாக்கிரதையா நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்னு சொல்லுவோம், 10 நாள் 15 நாள் கழிச்சு ஞாபகமா அதே கேள்வியை திருப்பி கேட்பாரு. அது நம்ம பழைய பிரின்சிபிள். இந்த மாத்து கேள்விக்கு வந்து சரியா பதில் சொல்லலைன்னா கேள்வி டெல்லு, ஆன்சரும் டெல்லு. போன வாட்டி நீ அப்படி சொன்னியே பாரு, அது அதை விட பெரிய சிக்கல். அதனால எப்பவுமே கலைஞர்கிட்ட மட்டும் கேள்வி பதில் ரெண்டையும் நம்ம வந்து மனதளவுல கரெக்டா ஒப்பிட்டுக்கிட்டு போனோம். எந்த நேரத்துல எந்த கேள்வி வேணாலும் வரும். பல நேரங்களில் அவரே கேள்வியும் பதிலும் நான் என்ன எழுதுவார். ஆக கலைஞர் என்கிற ஒரு மாமனிதர், ஒரு பத்திரிகையாளர்களின் பத்திரிகையாளர், எழுத்தாளர்களின் எழுத்தாளர், அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். காலத்தின் அருமை கருதி நான் இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி.